உங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா, அந்த ஒரு பிரச்சனை வந்தா, ஏற்கனவே இருக்கிற 1000 பிரச்சனைகளும் பிரச்சனைகளாவே தெரியாது. அந்த ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு கேக்குறீங்களா? அதுதான் ஆரோக்கியம். பணத்தட்டுப்பாடு, உறவுகள்ல விரிசல், ஸ்ட்ரெஸ் இதெல்லாமே உடல்நலக் குறைவு முன்னால ஒண்ணுமே இல்லாம போயிரும். நமக்கு ஏதாவது ஒரு நோய் வந்துட்டுதுன்னா, இதுவரைக்கும் பூதாகரமா தெரிஞ்ச பிரச்சனைகளெல்லாம் ஒரு பொருட்டாவே இருக்காது. நோயால உடல் வேதனைப்படும்போது ஆரோக்கியத்தை தவிர வேற எதுவுமே பெருசா தோணாது. ஆரோக்கியம் தாங்க எல்லாமே. ஆரோக்கியம்னா என்ன? தூங்கி முழிச்சு சந்தோஷமா படுக்கைய விட்டு எழும்பணும். உற்சாகத்தை உணரணும், நடக்கணும், ஓடணும், வலியில்லாம சிரிக்கணும், கஷ்டப்படாம சுவாசிக்கணும். இதெல்லாத்தையும் உங்களால செய்ய முடியுதுன்னா சந்தோஷப்படுங்க. ஆனா நாம இதெல்லாத்தையும் ஒரு பொருட்டாவே எடுத்துக்கிடுறது இல்ல. நோய் வரும்போதுதான் நோயற்ற வாழ்க்கையோட மதிப்பு நமக்கு தெரிய வருது. உடல் ஆரோக்கியம் கெடும்போது நம் கனவு சிதைக்கப்படுது, சோகம் நம்மள ஆட்கொள்ளுது, சின்ன விஷயங்களை செய்யக்கூட உடல் கஷ்டப்படுது. அதனால ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சத்தான உணவை சாப்பிட்டு சரியான நேரம் தூங்கி உடற்பயிற்சி செஞ்சு உடல் நலனை பேணுங்க. மனசும் சுத்தமா இருக்கணும். கடவுளுக்கு பயந்து தீமை செய்யாம வாழணும். ஆண்டவருக்கு அஞ்சி தீமையை அறவே விலக்கு. அப்பொழுது உன் உடல் நலம் பெறும், உன் எலும்புகள் உரம் பெறும் அப்படின்னு வேதாகமத்துல போட்டிருக்குது. இன்னைக்கு நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்களா? கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உடல்நலக் குறைவோட இருக்கீங்களா? உங்க வாழ்க்கை முறைய மாற்றுங்க. உடலையும் மனதையும் நேர்த்தியா வைக்க அதிக நேரம் செலவழியுங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம்.